Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு ஓவர்லே எடிட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓவர்லே எடிட்னா ஒரு வீடியோல உள்ள ஒரு பெர்சனுக்கு பின்னாடி இல்லனா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி நம்ம வந்து ஓவர்லே வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து EFX எடிட்டிங் வந்து யூஸ் பண்ற ஒரு மெத்தட்னே சொல்லலாம். மாஸ்கிங்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்கிங் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலைட் மோஷன்லயே வந்து மேக் பண்ணலாம். பட் அலைட் மோஷனை விட ரொம்பவே சிம்பிளா வந்து நான் வந்து வீடியோல சொல்லி தர போறேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்களுமே ஈஸியா வந்து உங்களோட எடிட்டிங்ஸ்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம Capcut ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து மேக் பண்ண போகிறோம். Capcut ஆப் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக வந்து இது மேக் பண்ணலாம். நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா Capcut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து VPN ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா VPN போட்டு ஆன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வந்து VPN வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து Capcut வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ Capcut ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டுங்கிறத வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நம்ம எந்த வீடியோ வந்து ஓவர்லே எடிட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இன்சார்ட் இல்லைனா அலைட் மோஷன் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க Capcutக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி. அப்படின்னா தான் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது மேக் பண்ணி வச்சுருக்கேன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து ஓவர்லே வந்து எடிட் பண்ணி சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா. இப்போ ராஷ்மிகா இருக்காங்களா, அந்த ராஷ்மிகாவுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஓவர்லே எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து தொட்டுக்கோங்க. அதில் ஆட் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து போய்க்கோங்க. ஓகே, போயிட்டு இதே போல் நீங்கள் வந்து ஓவர்லேஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓவர்லேஸ்லாம் எதில் கிடைக்கும்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஓவர்லேஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓவர்லேஸ்லாம். ஓகேங்களா. ஓகே, நான் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் கலர் ஓவர்லே வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த கிளிப்புக்கு ஏற்றாப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க இதே போல். ஓகேங்களா. ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ இருக்குதுல்ல ஓவர்லே, அதை வந்து இதே போல் ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணி ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஓவர்லேக்கு வந்து வால்யூம் இருக்கும்ல, அதை வந்து மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து வால்யூம் வந்து மியூட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஓவர்லே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அந்த ஒரு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம், மாஸ்கிங் பண்ண போகிறோம். ஸோ அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் ஓவர்லே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதே வீடியோவை மறுபடியும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இதே போல் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு ஏற்றாப்பில் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஜூம் பண்ணிக்கோங்க. இதே போல் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த ஓவர்லே ஆட் பண்ணியிருந்தோம்ல பார்ட்டிகிள்ஸ் ஓவர்லே, அதை வந்து தொட்டுட்டு ஸ்ப்ளைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதே போல் நார்மல், டார்க் அண்ட் ஃபில்டர் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் லைட்டனை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டு வீடியோ ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஓவர்லே ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த வீடியோவை தொட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்களேன், பார்த்தா அந்த பேக்ரவுண்டு வந்து அப்படியே ரிமூவ் ஆயிரும். நமக்கு வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ராஷ்மிகா மட்டும் பார்த்தீங்கன்னா மாஸ்க் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். ரொம்பவே சூப்பராக வந்து மாஸ்க் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்களேன், இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். எஸ், எப்படி சூப்பராக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஒரு ஓவர்லே எடிட் வந்து பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா அலைட் மோஷனில் பண்ணலாம், பட் நிறைய ஆப்ஸில் வந்து பண்ணலாம். பட் அதை விட இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள்.
ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ்னே சொல்லலாம். இந்த கேப்கட்டில் பண்ணலாம். அதான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தரலான்னு பார்த்தேன். ஸோ இதே போல் நீங்கள் வந்துட்டு எந்த வீடியோனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வீடியோனாலும் இதே ப்ராசஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து நீங்கள் செட் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது அந்த நம்ம மாஸ்க் பண்ண வீடியோவை கரெக்டாக அந்த பேக்ரவுண்டோட மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான பொசிஷன் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதே போல் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து நான் உங்களுக்குமே வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இது போக என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் வந்து எனி ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா எனி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் வந்து குறைக்கணும் இல்லைனா கூட்டணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். பார்த்துருப்பீங்க. எஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பட் ரொம்பவே அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக ரொம்பவே சூப்பராக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி நீங்களும் உங்களோட EFX எடிட்டிங்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.